கௌதம் கார்த்தி அவர்கள் நடித்த ரங்கூன் திரைப்படத்துடைய மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் தான் ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள். அந்த திரைப்படத்தை தொடர்ந்து விஜய் டிவியில் கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கிய பிக் பாஸ் நிகழ்ச்சியை இயக்கியவருக்கு அந்த நிகழ்ச்சியில் பணியாற்றதன் மூலம் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடன் பழக்கம் ஏற்பட்டு அந்த சமயத்தில் தன்னிடம் இருக்கும் கதைகளையும் கமல் அவர்களிடம் கூறிய ராஜ்குமார் பெரியசாமிக்கு ஒரு ஜாக்பாட் வாய்ப்பு தான் கிடைத்திருக்கு சொல்லணும். அதாவது ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்பில் படம் இயக்கும் வாய்ப்பு. அந்த வகையில் கமலஹாசன் தயாரிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கும் படத்திற்கு அமரன் என பெயரிடப்பட்டிருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா நடிகர்களான சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடித்து அவருக்கு ஜோடியாக நடிகை சாய் பல்லவி அவர்கள் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ் அவர்களுமே இசையமைத்திருக்காரு. அதாவது வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர் முகுந்த வரதராஜனின் பயோபிக்காக இந்த திரைப்படம் உருவாகி வந்துட்டு இருக்கு. மேலும் இந்த படத்துல பாத்தீங்கன்னா நடிகர் சிவகார்த்திகேயன் ராணுவ வீரராக நடித்திருப்பதும் இந்த படத்துடைய பெரும்பாலான படப்பிடிப்பை காஷ்மீரில் நடத்தி முடித்த படக்குழு எஞ்சியுள்ள காட்சிகளை சென்னையில் படமாக்கி வருவதும் தற்பொழுது அமரன் திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு பாத்தீங்கன்னா சென்னையிலுமே நடைபெற்று இருக்கு. அதாவது கிளைமேக்ஸ் காட்சி படமாக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டதை தொடர்ந்து மே மாத இறுதிக்குள் முழு படப்பிடிப்பு முடிவடையும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. மேலும் அமரன் திரைப்படத்தை ஆகஸ்ட் 15ஆம் தேதி திரைக்கு கொண்டு வரும் ஐடியாவில் இருந்த படக்குழு தற்பொழுது அதிலிருந்து பின்வாங்கி இருப்பதாகவும் அதற்கு பதிலாக செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி இந்த திரைப்படத்தையுமே ரிலீஸ் செய்ய இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வந்திருக்காங்க. மேலும் அந்த மாதம் தான் நம்ம விஜய் சார் நடித்துள்ள கோர் திரைப்படமும் ரிலீஸ் ஆக இருக்கு. அந்த படம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விடுமுறைக்கு திரைக்கு கொண்டு வர இருக்காங்க. அதனுடன் போட்டி போட்டால் தியேட்டர் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் என்பதால அமரன் படக்குழு செப்டம்பர் 27ஆம் தேதி லாக் செய்திருப்பதாக ஒரு தகவல்களும் தெரிவித்திருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.